சோஷியல் மீடியாவில் நம்ம பேசினா நம்மளை யாருக்கு தெரிஞ்சிட போகுது, அதால் என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சலை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பெண்களை பழையபடி பின்னாடி இழுத்து கீழே தள்ள பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நாம் சும்மா விடக்கூடாது. நீ என்ன செஞ்சாலும் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் உன் கூட இருப்பேன், அட் லாஸ்ட் வரைக்கும் நான் நிற்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை பற்றி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அசிங்கமாக விமர்சனம் பண்ணுறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப போல்டு மற்றும் கைண்டு, ரொம்பவும் காமான பொண்ணு அப்படிங்கிறதுனால அவள் இந்த விஷயத்த பெருசு பண்ணல. ஆனால் ஆஸ் அ மதராக நீ இந்த விஷயத்த சும்மா விட்ட அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தினால ஃப்யூச்சரில் சஃபர் ஆக போகிறது நீ மட்டும்தான். ஏன்னா குழந்தைங்க இந்த விஷயத்தை தாண்டி போயிடுவாங்க. ஆனால் பெரியவங்களால இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு வகையான மோட்டிவேஷன் கூட அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடிகை குஷ்புக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க டான்சரான கலா மாஸ்டர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பொண்ணோட விஷயத்தில் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக தான் நடிகை குஷ்பு மற்றும் சுந்தர் சி அவங்க தம்பதிகளோட முதல் பொண்ணான அவந்திகாவோட திருமணம் ரொம்ப கிராண்டாக நடந்து முடிஞ்சுது. கோவாவில் ஒட்டுமொத்த திரை பிரபலங்களும் சேர்ந்து அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் பாக்யராஜ் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்டியில் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இரண்டாவது பொண்ணான அனந்திதா நடித்த படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் அவங்களுடைய அந்த பொண்ணை பற்றி சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னுடைய பொண்ணை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, அவள் ரொம்ப க்ரோ ஆகிட்டா, அவளுடைய இந்த க்ரோத்தை பார்க்கும்போது எனக்கு டே பை டே அவங்களுடைய அப்பாவை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொண்ணை பற்றி பேச பேச அனந்திதா கண்ணீர் விட்டு அங்கேயே அழுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்காக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொண்ணை பார்க்கும்போது ஒரு திருநங்கை மாதிரி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காலர் போன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கவே அசிங்கமாக இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப ஒபீஸாக இருந்த பர்சன் இப்படி எப்படி கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு லீனாக மாறினாங்க. கண்டிப்பாக ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியான சர்ஜரி, அது மட்டும் இல்லாமல் குளூட்டோதயன் ட்ரீட்மெண்ட் லைக் தட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருப்பாங்க. இல்லைன்னா அவங்க இந்த அளவுக்கு ஒபீஸாக இருந்துட்டு வெயிட் குறைச்சிட்டு இந்த அளவுக்கு வர முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கே ஏலியன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தரக்குறைவான மட்டமான விமர்சனங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத நிறைய ஐடிஸ்லேருந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்காக ரியாக்ட் பண்ணன குஷ்பு மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொண்ணோட இந்த விஷயத்தில் நான் ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா அவளுடைய அம்மாவாக இருக்கிறதுக்கு நான் ஒரு டிசர்விங்கான பர்சனாக இருக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு குழந்தைக்காகவுமே ஒரு அம்மா கரெக்டான டைமில் நிற்கலைன்னா அவங்களுடைய லைஃப்பில் நாமளே அவங்களுக்கு ஒரு முதுகில் குத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிவிடுவோம். அவங்க இந்த விஷயத்தை கேர் பண்ணாமல் மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னா கூட ஒரு சில விஷயத்துக்காக நமக்கு அம்மா நம்ம கூட நிற்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய பொண்ணுக்கு நான் கொடுக்க நினைக்கிறேன். எப்போவுமே சோஷியல் மீடியாவில் வர விஷயங்களை பெருசாக எடுத்துக்கக்கூடாது, கருத்துக்கள் விமர்சனங்களுக்கு ஒபே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நானே அவங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தா கூட இந்த விஷயம் பர்சனலாக என்னுடைய பொண்ணு அஃபெக்ட் பண்ணிடுமோங்கிற பயம் ஆஸ் அ மதராக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக குஷ்பு பேசியிருக்காங்க. அதுக்கு ஆதரவு தெரிவித்து நிறைய நடிகைகள் பேசியிருந்தாலும் கூட கலா மாஸ்டர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, கண்டிப்பாக நீ பண்ணின ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் துணையாக இருப்பேன். உன்னுடைய 2 குழந்தைங்களுமே அவந்திகா அனந்திதா அப்படின்னு சொல்லிட்டு 2மே டிசர்விங்கான கிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உன்னை விட குஷ்பு விட ரொம்பவும் டேலண்டடான பர்சன்ஸ். அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலுக்கு ஏதாவது சம்திங் அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனால் ஆஸ் அ மதராக நீ இப்போ அவங்க கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்த உன்னுடைய குழந்தைங்க கேர் பண்ணிக்கலனா கூட அவங்களுக்காக நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நீ ஏதாவது செய்யணும். கண்டிப்பாக இவங்க மேலே சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க கலா மாஸ்டர்.